வெல்கம் பேக் டு ஃபைனான்ஷியல் டைரி சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு புக்கோட சம்மரியை பார்க்க போகிறோம். இந்த புக்கு என்னன்னா வை டிட் நாட் த டீச் மீ இன் த ஸ்கூல். இந்த புக்கோட சம்மரியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கு எழுதின ஆத்தர் யாருன்னா கேரி சிகலுங்க. இந்த புக்கில் சூப்பராக ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி ஆகணும் நம்மளுக்கு ஸ்கூலில் தெரியாத விஷயமா இவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி ஸ்கூலில் தெரியாத விஷயம் சொன்னது ஃபைனான்ஷியல் ரிலேட்டட் நமக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்க மாட்டோம். அதே மாதிரி நம்ம சம்பாதிக்க போகிற டைமில் இந்த விஷயம்லாம் தெரியாதனால நம்ம நிறைய ஸ்ட்ரகிள் ஆகும். இந்த புக்கில் சூப்பராக ஆத்தர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த லெசனில் போகலாம். ஆத்தர் 40 ஏஜ் இருக்கிற டைமில் அவர் ஒரு மார்க்கெட்டிங்கு சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டைமில் அவர் 40 வயசில் அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா அவர் லேட் ஆகிட்டார் சொல்லி. ஏன்னா இந்த விஷயம் அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் அவர் 30 வயசுல ரிட்டையர் ஆகிருக்கலான்னு சொல்கிறாரு. வாங்க இந்த புக்கோட லெசனை நம்ம கொஞ்சம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் போகிற முன்னாடியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க லெசன் நம்பர் 1 பார்க்கலாம். லெசன் நம்பர் 1 ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஆல்வேஸ் லீவ் பிலோ யுவர் மீன்ஸ். ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்குது அது மட்டும் பண்ணுங்கள், நீங்கள் மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக நீங்கள் எக்ஸ்பென்ஸை ஷோ ஆஃப் பண்ணாதீங்க சொல்லி. நீங்கள் பார்த்துருப்பீங்க உலகத்தில் ரிச்சஸ்ட் பர்சனான வாரன் பஃபெட் சார் அவரோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா அவர் சிம்பிளாக இருக்கும். அவரால் வாங்க முடியாதுன்னு சொல்லியில்லை, அவரால் வாங்க முடியும். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இந்த விஷயம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை சொல்கிறாரு. அவர் யூஸ் பண்ணுற மொபைலை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சாம்சங் மொபைல் தான் யூஸ் பண்ணுறாரு. ஆப்பிள் அவருக்கு மொபைல் கிஃப்ட்டு கொடுத்துருக்கு. ஆனால் கூட அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இது யூஸ் இல்லை, எனக்கு இந்த சிம்பிள் மொபைலில் போதும்னு சொல்லி அவர் லைஃப்பை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறாரு. ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஷோ ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் காசை நிறையா செலவு பண்ணாதீங்க, அந்த இடத்துல உங்கள் காசை சேவ் பண்ணுங்க சொல்லி. லெசன் நம்பர் 2 பார்க்கலாம். லெசன் நம்பர் 2 என்னன்னா நீங்கள் ஷார்ட் கோல் விஸ் லாங் கோலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஷார்ட் கோல்னா லாங் கோல் என்னன்னு இதோட டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க லாங் கோல் தான் பண்ணுவாங்க. அவங்க லாங் கோல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, நடுவில் அவங்களால அது ரீச் பண்ண முடியலன்னா அவங்க அதை டயர்டாகி அதை விட்டுருவாங்க. ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் லாங் கோல் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஷார்ட் கோல் பண்ணுங்கள். அந்த ஷார்ட் கோலை ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சொல்லி. ஏன்னா ஷார்ட் கோல் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துடும். நீங்கள் லாங் கோலுக்காக நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ஜர்னியில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். வாங்க லெசன் நம்பர் 3 பார்க்கலாம். ஆத்தர் என்ன சொல்கிறாங்க பர்ச்சேஸ் லாஸ்ட் இயர் மாடலு. காரோ சரி, மொபைலும் சரி, பைக்கோ சரி, ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் அந்த மாடல் புதுசாக இறங்குற டைமில் அதோட ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். அதே கம்பெனியோட ப்ராடக்ட்டு நீங்கள் வாங்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா அது நீங்கள் லாஸ்ட் இயரில் வந்த மாடலை வாங்கினீங்கன்னா அது காசு நல்லா கம்மியில் கிடைக்கும். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்கள் லைக் எக்ஸாம்பிள் ஐஃபோன் கூட எடுத்துக்கோங்க. லாஸ்ட் இயர் வந்ததும் இந்த இயர் வந்ததுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது. ஆனால் நீங்கள் கம்மியான ப்ரைஸுக்கு அது வாங்கலாம். ஸோ இது ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் பழைய மாடல் வாங்கினா கூட நீங்கள் காசை சேவ் பண்ணலான்னு சொல்கிறாரு. வாங்க லெசன் நம்பர் 4 பார்க்கலாம். லெசன் நம்பர் 4 என்னென்னா நீங்கள் ஸ்பெண்ட் நவ் சேவ் லேட்டரு. இப்போ உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன செலவு வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. இப்போது வீட்டில் ஒரு லைட்டு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த லைட்டை மாற்ற மாட்டீங்க. இன்னொரு லைட் அது ரிப்பேர் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் என்ன பண்ணோம், இந்த சின்ன சின்ன செலவு வருது அப்பப்போ பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் கம்மி செலவில் நீங்கள் இதை கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ உங்களுக்கு காருக்கும் நீங்கள் சர்வீஸ் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த காரை நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் டிலே பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கே எக்ஸ்பென்ஸ் இருக்குது சொல்லி நீங்கள் அது சேவ் பண்ணிவிட்டு போவீங்க. அது ஒரு டைமில் போயிட்டு அது என்ன ஆகணும், அது ஒரு பெரிய செலவாக ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி சேவ் பண்ணுறோம் சொல்லி நாளைக்கு செலவு ஆகிடக்கூடாதுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. லெசன் நம்பர் 5 ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகிற டைமில் அதோட 50% நீங்கள் சேவிங்கில் போடுங்க, எல்லாம் உங்கள் எக்ஸ்பென்ஸில் போடாதீங்க சொல்லி. இது காமன் இஷ்யூங்க. என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு 10,000 சேலரி வாங்கிட்டு இருக்குது, திடீர்னு நம்மளுக்கு 15 இல்லைன்னா 20 ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்பென்ஸ் எடுத்துகிட்டு போயிடும். அதே மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலும் நம்ம மாற்றிக்குவோம். நம்ம ட்ரெஸ்ஸிங்கும் சரி, மொபைலும் சரி, எல்லாமே நம்ம மாற்றிக்குவோம். ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் சேலரி இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதில் இருக்கிற 50% மட்டும் நீங்கள் எக்ஸ்பென்ஸில் பண்ணுங்கள். வானம் சொல்ல அதில் நீங்கள் 50% எக்ஸ்பென்ஸில் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் ஆன சேலரி 50% நீங்கள் சேவிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சேவிங்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அந்த மாதிரி பண்ண சொல்லி ஆதார் சொல்கிறாரு. வாங்க லெசன் நம்பர் 6 பார்க்கலாம். இதில் ஆத்தர் என்ன சொல்கிறாங்க டெவலப் ஏ பட்ஜெட்டு.
என்ன சொல்கிறாருன்னா ஆத்தர் வந்து நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டை வந்து டெவலப் பண்ண சொல்கிறாரு. இதுக்காக வந்து ஒரு ஆத்தர் வந்து ஒரு 3 ஸ்டெப்போ சொல்கிறாரு. என்னென்னா இதில் வந்து DTA சொல்கிறாரு. D என்ன டெவலப்பு, T என்ன ட்ராக்கு, A என்ன அனலைஸ். ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணலன்னா அது வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து டிஃபிகல்ட் சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக வந்து அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாரு ஆத்தர். டி சொன்னது டெவலப் என்னன்னா நீங்கள் வந்து உங்கள் இன்கமும் எக்ஸ்பென்ஸுக்கு நடுவில் இருக்கிற இதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் வந்து என்ன இன்கம் வருது உங்களுக்கு எந்தெந்த சைட்லேருந்து ஒரு வீட்டு ரெண்ட் வருது, இல்லை சேல்ரி வருது, ஷேர் மார்க்கெட்லேருந்து டிவிடன் வருது, அந்த மாதிரி ஒரு இன்கம்மை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன இருக்குது எக்ஸ்பென்ஸும் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போது இதை தான் வந்து ஆத்தர் வந்து டின்னு சொல்கிறாரு. செகண்ட் வந்து ட்ராக் என்னென்னா நீங்கள் வந்து இந்த டெவலப் பண்ணது வந்து நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது. இதை வந்து நீங்கள் வந்து இன்கம் எக்ஸ்பென்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து இது வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்கணும், ட்ராக் பண்ணுற டைமில் நமக்கு வந்து அதிகமாக செலவாகுது அந்த மாதிரி எல்லாம் பார்த்து அவருக்கு என்ன ஆகும்னா அதுலேருந்து அவர் வந்து ட்ராக் பண்ணாதை வந்து விட்டுருவாங்க. ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கண்டினியூவாக வந்து நீங்கள் ட்ராக் பண்ணால் தான் வந்து 3வது ஸ்டெப் அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ட்ராக் பண்ண அப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்கே தேவையில்லாத செலவு பண்ணுறீங்கன்னு அது பார்த்துட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து அந்த தேவையில்லாத செலவை வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து கம்மி பண்ணலாம். வாங்க கடைசி 7வது லெசன் நம்ம பார்க்கலாம். ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து ரிச் ஆகிறது வந்து ஸ்லோவாக ஆகணும் சொல்லி. ஏன்னா ரிச்சாக ஸ்லோவாக ஆகிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து லாங் டைமுக்கு ரிச்சாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க லாட்ரி அடிக்கிற ஆள் இவங்கெல்லாம் என்ன ஆவாங்கன்னா அவங்க வந்து இம்மீடியட்டாக ரிச் ஆவாங்க. ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து திருப்பி வந்து அதே லெவலுக்கு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து பணக்காரங்களாம் எப்படி ஆவாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக தான் வந்து ரிச் ஆவாங்க. அது மாதிரி வந்து நீங்கள் சின்ன பழக்கம் வந்து நீங்கள் போட்டுக்கணும். சின்ன சேவிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டு இது இன்றைக்கி நீங்கள் போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு டைமில் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு சேவிங் ஆகிட்டு அது வந்து உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமும் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.